நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கௌதம் ரமேஷ். எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்டோட வந்திருக்கேன். என்ன கான்செப்ட்னு யோசிக்கிறீங்களா? டைட்டில் பார்த்தோன்னே ஓரளவுக்கு யோசிப்பீங்க நம்புறேன். எஸ், நாஸ்டாலஜிக் 90s அப்படின்னு போட்டுட்டு செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன். என்னடா செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். அதுவும் குறிப்பா 90s கிட்ஸுக்கு இது நல்லாவே தெரியும். எஸ், இது தமிழ் பாடத்துல, அதாவது 11ஆம் வகுப்புல வரக்கூடிய ஒரு கதை, தமிழ் புத்தகத்துல வரக்கூடிய துணைப்பாட கதை. இது பேரு செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படின்ற ஒரு கதை. குறிப்பா நம்மளுக்கு ஸ்கூல் டைம்ல படிச்ச கதைகள் எல்லாமே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும் இல்லையா? அதனால இந்த கதை எனக்கு ரொம்பவே ஒரு ஃபீல் கொடுத்த கதை. அதனால இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த கதையை சூஸ் பண்ணிருக்கேன். அதே சமயம் இந்த கதை இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதையாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த கதையில வரக்கூடிய செங்கமலம் அப்படிங்கிறவங்க ஒரு ரிசர்ச்சர், அதாவது கிருமிகளை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க. 4-5 வருஷமா ஆராய்ச்சி செஞ்சு அதுல பட்டம் பெற்று அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கனால அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் கிருமி இருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிறதே ஒரு வியாதி கிருமிகளால ஆனது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுகளோட. அதனால எப்ப பார்த்தாலும் சுத்தம்னு கையை ஒரு 5 தடவை கழுவுறது, ஒரு 4 தடவை குளிக்கிறது, இந்த மாதிரி பாக்குறதெல்லாம் ரொம்ப சுத்தமா, அதாவது எக்ஸ்ட்ராடினரி சுத்தம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சுத்தத்தை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கவங்களும் அதை பண்ணணும் அப்படின்றத அவங்க ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் செங்கமலம். இந்த கேரக்டர் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வராங்க. அவங்க பேர் கௌரி குட்டி. அவங்க கேரளால இருந்து வரக்கூடிய ஒரு கிராமத்து பெண். அவங்களுக்கு சென்னை மாதிரியான ஒரு இடம் புதுசு. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு நாகரிகம் அவங்களுக்கு ரொம்பவே புதுசுன்னே சொல்லணும். தொடப்பக்கட்டைய லோஷன் போட்டு கழுவுனியா இல்லையா? கழுவுனேன். மாமரத்தடியில அவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது, அதை கிளீன் பண்ணு, இல்லனா இதுவே உலகம் அழியறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறேன் அப்படின்னு கௌரி குட்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பத்துல இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்டர்வியூ ப்ராசஸ், அதாவது வீட்டு வேலை செய்யறதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு எடுத்தாங்க கௌரி குட்டிய. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்ப கௌரி குட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ். அதுல என்ன நடந்துச்சுன்னா, கிருமிகளை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. அணுக்களால இந்த உலகம் சூழ்ந்திருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கௌரி குட்டி கேட்கும் போது தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. இந்த உலகம் முழுக்க எல்லாமே அணுக்களால ஆனது, எப்ப வேணாலும் நீ செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னோடனே கௌரி குட்டிக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா வேலைக்கு வந்தா இன்டர்வியூ வச்சு இப்படி செத்து போயிடும்லாம் சொன்னா அப்படி எப்படி இருக்கும்? ஸோ ஒரு வழியா வேலைக்கு சேர்ந்தாச்சு. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே கௌரி குட்டி இந்த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. ரொம்பவே நவநாகரிக பெண்ணா மாறிட்டாங்க. சாதா படவை வந்துட்டு நல்லா மாடர்னான சாரீஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு, கொடை பிடிச்சிட்டு, ஹேண்ட்பேக் மாட்டிட்டு, எல்லாரையும் இங்கிலீஷ்ல கேட்கற மாதிரி கொஞ்சம் நெருங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எது சொன்னாலும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு மாடர்ன் பொண்ணா மாறிட்டாங்க இந்த மாதிரி சிட்டிக்கு ஸோ அதுக்கப்புறம் செங்கமலம் அவங்கள பதவி உயர்வு கொடுத்து அவங்களுடைய தோழியா மாத்திட்டாங்க. இப்படி 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும். சோ அப்போ செங்கமலத்துக்கு திடீர்னு ஒரு நாள் டவுட், இந்த கௌரி குட்டி சோப்பு போட்டு தான் குளிக்கிறாளா அப்படின்னு ஒரு டவுட். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு திருட்டுத்தனம் பண்றாங்க. ஒரு நாள் நைட்டு கௌரி குட்டியினுடைய அறைக்கு போய் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரில அவங்க அலமாரிய திறந்து அதுல இருக்கக்கூடிய சோப்பு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா கௌரி குட்டி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே சந்தேகம், இந்த கௌரி குட்டி சோப்பு போட்டு குளிச்சாலா இல்லையான்னு கூப்பிட்டு கேட்கறான். நீ சோப்பு போட்டு குளிச்சியா இல்லையா அப்படின்னா, குளிச்சேன் அப்படின்னு. என்ன ஒரு திமிரு இவளுக்கு, இவ்வளவு பொய் சொல்றா பாத்தியா அப்படின்னு. சரி இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் கேட்கறாங்க. அடுத்த நாளும் கௌரி குட்டி இதே பதில சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் இதே பதில சொன்னோடனே செங்கமலத்தால அடக்க முடியல. எப்படி நீ குளிக்க முடியுவா, உன் சோப்பு அலமாரியில் இருக்கான்னு காட்டு அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போனா அங்க சோப்பு இருக்கு. எப்படின்னே செங்கமலத்துக்கு முடியல. கேட்டுட்டாங்க, நான் உன் சோப்பை தான் எடுத்து வச்சுட்டேன், நீ எப்படி சோப்பு போட்டு குளிச்ச, இங்க எப்படி சோப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சேன், சோப்பை காணா, ஒருவேளை மறந்து போய் உங்க அலமாரியில வச்சுட்டணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அங்க சோப்பு இருந்துச்சு, சிவப்பு கலர் சோப்பு இருந்துச்சு, எடுத்துட்டு குளிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கேரம் விளையாட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கௌரி குட்டிக்கு ஒரு சந்தேகம், சரி நான் குளிச்சனா இல்லையான்னு நீங்க கேட்டீங்களே, என்ன குளிக்கிறதுல நோட் பண்ண நீங்க முதல்ல நீங்க குளிச்சிங்களா அப்படின்னு கேட்டா, குளிச்சனே, சோப்பு போட்டு குளிச்சிங்களா, குளிச்சனே அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க உங்க சோப்பை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போனோடனே அந்த அலமாரியில, அதாவது செங்கமலத்தினுடைய அலமாரியில சோப்பே இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் தான் செங்கமலத்துக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுது. ஏன்னா அவங்க 3 நாளா குளிக்கல. இவங்க வந்து குளிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுலயே அவங்க நாள் போனதுனால அவங்க குளிக்கிறதையே மறந்துட்டாங்க. அதாவது சுத்தம்னு இருந்தவங்க குளிக்கிறதே மறந்தனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ குளிக்காம இருந்துட்டுமே 3 நாள் அப்படின்னு செங்கமலத்துக்கிட்ட வந்து கௌரி சொல்றாங்க, 3 நாள் குளிக்கலன்னா ஒன்னும் ஆயிடாது, இதுக்கெல்லாம் வந்து ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க கேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான கதை. ஒரு சின்ன கான்செப்ட் தான், சுத்தம் அப்படின்னு. சுத்தமா இருக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப சுத்தம் எல்லா இடத்துலயும் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே சுத்தமும் இருக்காது. அதே சமயம் ஒரு 2 நாள் 3 நாள் குளிக்கலன்னா அதனால எந்த தப்பும் வராது அப்படின்னு ஒரு ஜாலியா ஒரு சூப்பரான ஒரு கதை, ரொம்ப என்கேஜிங்கா முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த கதை எல்லா 90s கிட்ஸ்க்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச கதைன்னு நான் நம்புவேன். அதாவது 11th படிச்சவங்க எல்லாருமே இந்த கதை வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கதையா இருக்கும். எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஏன் அப்படின்னா எங்க தமிழ் சார் வந்து அப்போ வந்து எல்லாரையும் ஒவ்வொரு கதையை படிச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க முன்னாடி. ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு தான், அவங்களும் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண, கண்டிப்பா இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க நம்புறேன். அந்த அவங்க வந்து அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் இது ஒரு ஜாலியான ஒரு கதை, சிரிப்பு வரக்கூடிய ஒரு கதை சொன்னே அன்னிலிருந்து அவங்களுக்கு வந்து செங்கமலம் அப்படின்னு தான் கொஞ்ச நாளா கூப்பிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பழைய காலத்துல நம்ம சின்ன வயசுல படிச்ச கதைகள் எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இந்த கதை கொடுக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான துணைப்பட கதையோட வந்துட்டே இருக்கேன். ஸோ அது வரைக்கும் ரொம்பவே சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இந்த நாட்களை ரொம்பவே கழிங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். இன்னொரு பதிவுல உங்களோட வந்து இணையும் வரை உங்களிடம் வந்து டாடா பை சொல்வது உங்களோட ஆர்ச்சி ஆஃப் தமிழ். நன்றி.